அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு கும்பராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் மற்றும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணை செவ்வாயின் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 7ஆம் இடம் எனப்படும் கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் வாழ்க்கை துணை வழியே சிறந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. அதே போல் வருமானம் பெருக உங்களுக்கு வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த முயற்சி கைகூட இருக்கு. சொத்து விற்பனையால் லாபமும் துணிந்து செய்யும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் உறவினர் பகை மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 5 கிரகங்களோடு 6வது கிரகமாக செவ்வாயும் இணைகிறார். ஆகிய 6 கிரகங்களும் ஒன்றாக இணையும் போது சாதக பாதகாதிபதிகள் இணைந்தாலும் சஞ்சலம் கொள்ள வேண்டாங்க. ஒரு பார்வையும் இருக்கிறது. குடும்பம், தொழில், பணவரவு போன்றவை நல்ல விதமாகவே இருக்குங்க. களத்திர சேமிப்பை ஈடுகட்டு புதிய முயற்சி செய்வீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையுங்க. அதே போல் வீடு கட்டும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வரன்கள் வாசல் தேடி வரும் கூடிய ஒரு நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் கும்பராசியிலிருந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. அதே போல் சப்தமஸ்தானத்தில் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு விதத்தில் அது பலம் என்றாலும் இன்னொரு விதத்தில் அது பலவீனங்க. வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. இதன் காரணமாக அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. ஒரு விதத்தில் அது பலம் என்றாலும் இன்னொரு விதத்தில் அது பலவீனம். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் இத்தருணங்கள்ல முற்பகுதியில் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தது நிறைவேறுங்க. 7ஆம் ராசியை அடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற போது கணவன் மனைவி உறவுகள்ல சில சங்கடங்கள் வரலாம். குரு லாபத்தில் இருந்து 7ஆம் ராசியை பார்ப்பதால் சங்கடங்கள் அளவோடு இருக்குங்க. தொழிலில் நல்லபடியாக நடக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க. முக்கியஸ்தர்கள் உதவி செய்வார்கள். அதே போல் உடன்பிறப்புகளால் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கணவன் மனைவி பிணக்குகள் உண்டு. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாங்க. காரணம் சூரியன் செவ்வாய் இருவரும் 7ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். இதன் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து காத்து கொள்ள முடியுங்க. செவ்வாய் செய்யும் வேளையில் அதிருப்தி உண்டு. சோர்வு ஆட்கொள்ளும். நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தன லாபாதிபதியான புதன் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு சுக்கிரன், ராகு, சனி ஆகியவை இணைந்திருப்பதால் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இயலும். அதே போல் குரு பார்வையும் சப்தமஸ்தான பதிவதால கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுங்க. கூட்டு கிரக யோக அடிப்படையில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்க இருக்கு. என்றாலும் ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாக இருக்கு. நடக்கும் தொழில் விரிவுபடுத்த எடுத்த முயற்சிக்கு நாலாபுரமும் இருந்து உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார நிலை உயர்ந்து
புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார். அஷ்டமத்திற்கு சனி வந்துவிட்டது. இனி என்ன செய்ய போகிறதோ என்று கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு தேவையான அதிபதியான சனி 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல காரியங்களும் நடைபெற இருக்கு. எனவே நம்பிக்கையோடு கவசம் பாடி காக வாகனத்தவனை வழிபடுவது நல்லது. சனியினுடைய பார்வை பதியும் இடங்களால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது கொடிகட்டி பரந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அடிப்படை வசதிகள் பெருக்கிக் கொள்வீங்க. பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பகையான நட்புகள் உறவாகலாம். ஒரு சிலர் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியே வரும் சூழலும் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணங்கள்ல ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. அதே போல் மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. நீதிமன்ற வழக்குகள்ல எதிர்பார்ப்பிற்கு மாறான திருப்பம் ஏற்படக்கூடுங்க. திருமண வயதில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பிறகு கவலை அளிக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடன் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதன் காரணமாக மன அமைதி பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசினியர் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நீங்கள் விருப்பப்பட்டபடி நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட சற்று பொறுமையாக நிதானமாக இருங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. புதிய அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளினால் விற்பனை பாதிக்கப்படக்கூடும். அதன் காரணமாக லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொறுமையாக நிதானமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது அவசியங்க. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குரு பகவான் வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க என்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வு நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.